இதுக்கு சம்பிரதாயமாக ஒரு கதை ஒரு திருஷ்டாந்தம் ஒன்று சொல்லுவாள். இதை நாராயணத்துக்கு வியாக்கியானம் எழுதும்போது இங்கே பெரியவா எழுதியிருக்கா. நாராயணத்தில் அஜாமல சரித்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது எழுதியிருக்கா. ஒருத்தனுக்கு தீராத வயிற்று வலி, ரொம்ப வருஷமாக அவஸ்தப்பட்டு இருக்கான், தாங்க முடியல. என்னெல்லாமோ வைத்தியர்கிட்ட போய் என்னெல்லாமோ மருந்து சாப்பிட்டு வயிற்று வலி குணமாக இருந்தால் தெரியல. He got so dejected with life. விஷத்தை சாப்பிட்டு உயிர் இழந்துட்டா பரவாயில்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்து அவன் மாட்டில் எங்கேயோ காட்டு பிரதேசத்தை வந்துட்டு இருக்கான். ஏதோ தீடு இன்னும் தபஸ் பண்ணான். தபஸ் பண்ணி இந்திரன் நேரம் பார்த்துட்டான். எனக்கு ஒரு அமிர்தம் வேணும்னு கேட்டான். இன்னும் பார்த்தா நீ ரொம்ப தபஸ் பண்ணிருக்கேன், உனக்கு நான் அமிர்தத்தை கொடுத்துடுறேன், ஆனால் ஒன்றும் இந்த ஜாகிரதையாக ரொம்ப ஆச்சாரத்தோடு ஹேண்டில் பண்ணணும். நீ போகக்கூடிய வழியில் உங்கள் ஆற்றுக்கு போகும்போது வழியில் எங்கேயாவது கீழே வச்சுடாத, கீழே எங்கேயாவது வச்சுட்டேன்னா அந்த அமிர்தத்துடைய வீரியம் குறைஞ்சி போயிடும் அப்படிமா சொன்னான். பெரிய சந்தோஷம் இருக்குது, அமிர்தம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி அவன் மாட்டில் ரொம்ப மரியாதையோட பவ்யமாக வச்சு வரான். நடுவில் ரொம்ப தூரத்துலேருந்து எங்கேயோ காட்டு தபஸ் பண்ணிருக்கான். திரும்பி கிராமத்துக்கு வரணும். வரக்கூடிய வழியில் திடீர்னு ஜலஸ்பர்ஷம் பண்ணிக்கும்படியாக ஒரு நிர்பந்தம் வந்துட்டு அவனுக்கு. அதை அடக்கி வச்சுக்கூடாது. அடக்கி வச்சுட்டா அடக்கி வச்சுருக்கக்கூடிய காலம் நீ 4வது வர்ணத்துக்கு சமமாக இருக்கப்படுவதும் பிராமணன் இல்லைன்னு விட்டார். யாவத் தாரியதே மூத்திரம் தாவத் சூத்ரோ சம்சயமான வாக்கியம். அடக்கி வச்சுக்கூடாது. அந்த அந்த ஃபீலிங் வந்துச்சுன்னா இவன் சொல்லி யோசர் இது கீழே வைக்கப்படாது வேறு சொல்லிருக்கான். இல்லை என்ன பண்ணுறது தெரியல. யாரோ இப்போ சாப்பில் வந்தான். அப்பா ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் சரீரம் சௌரியம் பண்ணிக்கணும், அது நீ கொஞ்சம் வச்சுக்கோ. அவன்கிட்ட அமிர்தம் சொல்லக்கூடாது. சொன்னால் இந்த அமிர்தம் அவன் சாப்பிட்டுட்டான்னா நமக்கு ரொம்ப தபஸ் பண்ணி இந்த நேரத்துக்கு கிடைச்சிருக்கு அமிர்தம். இது என்ன பண்ணுறது? என்ன என்ன பண்ணால் இது விஷம், இது ஜாகிரதை, நீ தவறி போய் ஹேண்டில் பண்ணுறாத. நான் ஏதோ ஒரு மருந்துக்காக யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்துன்னு போயிட்டு இருக்கேன். இந்த விஷத்தை கொஞ்சம் வச்சுக்கோ, 5 நிமிஷத்தில் வரையணும். இந்த வயிற்று வலிக்காரன் தான் வந்திருக்கான். அவன் விஷம் கிடைக்காதான்னு காட்டி தேடி வந்திருக்கான். வயிற்று வலி ஆயுஷ்காலம் முழுக்க ரொம்ப துடிச்சிருக்கு. நல்ல வேலை விஷம் கிடைச்சா டக்குன்னு சாப்பிட்டான். யார் வேணா என்ன வேணா சொல்லிக்கிட்டோம், நமக்கு கிடைச்சது விஷம் சாப்பிட்டான். சாப்பிட்டா வயிற்று வலி எடுத்து வருது. கடைசியில் உயிர் போகும் நினைச்சா வயிற்று வலி எடுத்து உடம்பெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. புனர்மாமேந்திரியம் புனராயு புனர்பக புனர்பிராமணமேதுமா புனர்திரவிணமேதுமா என்மேத்யதேத பிருத்திவீமஸ்கான் யதோஷதீரப்யசரத்யதாபஹ இதம் தத் புனராததே தீர்காயுத்வாய வர்ச்சசே யன்மாஜாயதே புனः ஆஜாயதே புனः தேன மாம் அமிர்தம் குரு தேன சுப்ரஜசம் குரு. 12 வாக்கியங்கள். இந்த அணுவாகம் ரொம்ப முக்கியம். சூரிய நமஸ்காரத்தில் இந்த அணுவாகத்தால் ஜபம் பண்ணணும். கடைசி அணுவாகத்தில் புனர்மாமி திந்திரிய வித்தியே தேன அணுவாகேன அப்படின்னு கடைசி அணுவாகத்தில் எடுத்திருக்கேன். சரீரத்தில் இருக்கக்கூடிய அசலெல்லாம் டயர்ட்னஸ் எல்லாம் போய் மறுபடியும் வீரியம் வரதுக்காக ஏற்பட்டு இந்த அணுவாகமானது. அமிர்தம் சாப்பிட்ட உடனே இவனுக்கு அது மாதிரி புனர்மாமை திந்திரியம்னு உடம்பெல்லாம் தெம்பா எடுத்து வயிற்று வலி பறந்து போயிடுத்து. அதுக்குள்ள ஜலஸ்பர்ஷம் பண்ணிட்டு வந்தான். நல்லா வச்சுங்க மன்னிச்சுங்கப்பா, நான் சாப்பிட்டேன், இது வாஸ்தவமாக நான் விஷம் நினச்சி தான் சாப்பிட்டேன், ஆனால் விஷத்துடைய எஃபெக்ட் ஒன்றும் தெரியல, உடம்புல ஒன்றும் வலிக்குது ஒன்றும் இல்லை. இருந்த வயிற்று வலி 15 வருஷமாக இருந்த வயிற்று வலி பறந்து போயிடுச்சு, எங்கே போச்சுன்னு தெரியல. சொன்னால் இது அமிர்தம் இன்னும் தேர்ந்து வந்தது. அமிர்தம்னு சொல்லா எல்லாரும் போட்டிக்கு வந்துட்டு போகிற கற்றுனா விஷம்னு சொன்னேன். எனக்கு விஷம் தான் தேவையாக இருந்து நான் சாப்பிட்டு விஷம் நினச்சி சாப்பிட்டேன். ஆனால் உடம்புக்கு குணப்படுத்திட்டேன்னா நீ என்ன நினைச்சிருந்து சாப்பிட்டேங்கிறது விஷயம் இல்லை. அது வாஸ்தவத்தில் அமிர்தமான உடம்புக்கு தெம்பு கொடுத்துட்டு வியாதியை போக்கி வச்சு கொடுத்து ஜரா மிருத்யு ஹரிணியும் அப்படின்னு ஆச்சாரியா சொல்ற மாதிரி வியாதியையும் முதுவையும் போக்கி வைக்கக்கூடியதா இருக்கு. அது மாதிரி பகவன் நாமாவுக்கு இயற்கையா இருக்கக்கூடிய சக்தி பாபத்தை போக்கி வைக்கக்கூடியது. நீ யாரை நினைச்சென்று எதை நினைச்சென்று சொன்னாலும் அந்த பகவன் நாமா செய்ய வேண்டிய காரியத்தை செய்யலாம்.